பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷனுக்கு என்ன செய்வான்? கர்த்தருக்கு என்ன சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பாருங்க, ரொம்ப அழகாக கர்த்தர் நமக்கு உதவியாளராக, சகாயராக, ஏற்ற விதத்திலே நன்மை செய்கிறவராக அவர் இருக்கிற அப்படின்னாலே மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அதுவும் எனக்கு அநேகர் வாழ்விலேயே ஆசீர்வாதம் இல்லை, அற்புதம் இல்லைன்னா இன்னைக்கு மனுஷன் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்ற நிலைமையா மனுஷனுடைய உதவி, மனுஷனுடைய அந்த நன்மைகளுக்காக ஓடி ஓடி சோர்ந்து போன மக்கள் எத்தனை பேர். நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, அவன் நம்பப்படுவதுக்கு மாத்திரம். இப்போ நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு உதவியாளர் யாராக இருக்க வேண்டும், நமக்கு உதவி செய்கிறது யாராக இருக்க வேண்டாம். மனுஷனுடைய உதவி பாருங்க விருதான் போட்டிருக்குது. அவனுடைய உதவி விருதா, அது வேஸ்டா போயிடும் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் உங்க வாழ்க்கையில உதவி செய்திருக்கலான்னு பாருங்கன்னா அது விரல விட்டு எண்ணலாம். ஆனா அந்த உதவிக்காக நீங்கள் காத்திருக்கீங்க. இதைத்தான் இந்த பக்தன் எப்படி சொல்ற, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷனுக்கு என்ன செய்வான்? நான் பயப்படுறது இல்லைங்க. ஒருவேளை பொருளாதாரத்துல இங்க அநேகர் என்ன பண்றீங்க, மனுஷனை காக்க பிடிச்சி மனுஷன் பின்னாடியே போய் அவன் தயவுக்காக காத்திருக்கிற மக்கள். ஆனால் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை எடுப்பேன், அவர் எனக்கு சகாயர், மனுஷனை எனக்கு என்ன செய்வான்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்வு தோற்று போனதுக்கு, அதில் ஒரு வெற்றி இல்லாமல் போனதற்கு, ஒரு ஜெயம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அவர்கள் யாரை சகாயராக, ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா புலம்புவார்கள், அவர் அட்வைஸ் பண்றாரு, அவர் பேசுறதுக்கு அவர் செஞ்சுட்டாரு, பெருசா கொஞ்சம் நல்லா இருந்தா அதை எதுவும் செய்யக்கூடாதா எனக்கு அப்படின்னு கேட்கிறவ. உனக்கு ஏன் செய்யணும்? மனுஷனுடைய உதவி விருதான் போட்டிருக்க, மனுஷன் உனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தானா சொல்லி காட்டுவான். ஆனால் இறைவனுடைய உதவி அது என்றென்றைக்கும் உள்ள, அவர் சப்ளையர், சகாயர்னா உனக்கு என்னென்ன தேவையோ அவர் அதினதின் காலத்திலே அழகாய் நேர்த்தியாய் செய்கிறவர். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசமும் தன்னை படைத்த இறைவனை இருக்கும். பைபிள்ல எலியா என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் போஷித்ததாக 1 ராஜாக்கள் 17 யோசுவாகிற ஒரு காகத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஆகாப் என்ற அந்த நாட்டு அரசன் எலியாவுக்கு விரோதமாக எலியாவை கொல்ல வேண்டும் நினைக்கிறான். அப்படின்னு சொன்னாரு, நீ போய் கேரியாத்த ஆட்டண்டை ஒழிஞ்சுக்கோ, நான் உன்னை காப்பாத்துக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் உனக்கு சகாயரா, உதவியார், யாரை கொண்டாக உன்னை நடத்துவார், யாரை கொண்டாக உன்னை போஷிப்பார். இவர் மூலம் தான் வரணும், அவர் மூலம் தான் வரணும். கர்த்தர் உன்னை நடத்த வேண்டும், போஷிக்க வேண்டும் என்றால் ஒரு காகத்தை வைத்தே உன்னை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். பாருங்க, சுட சுட இறைச்சியும் அப்பத்தை கொடுத்துதான். அப்போ ஆண்டவர் உதவி செய்வதற்கு நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ விரும்புகிற மாதிரி இல்லை. அவர் இறைவன், அவர் தேவன், அவர் என்ன சித்தம் கொண்டாரோ, என்ன விரும்பினாரோ அதை அழகாக செய்வார். அதனால பணத்தை குறித்தோ பொருளை குறித்தோ, ஒருவேளை நீ ஒத்த ஆளா இருக்க, யாருமே இல்லை, அதனால இவங்க உதவி வேணும், அவங்க உதவி வேணும், ஒரு நல்லது கட்டதுக்கு அவங்க வருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது மாதிரி நினைச்சு இறைவனுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தை இழந்து போடுங்க எத்தனையோ பேர். நீங்க முடிவு பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு சுற்றி 1016 சேனைகள் இருந்தாலும் நான் பயப்பட, ஏனென்றால் தேவ என்னோடு இருக்கிறேன், உமது கோலம் தனியது என்னை தேற்றம். சங்கீதம் 16:18 கர்த்தர் என் வலது பக்கத்திலே இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, ஒரு வயலை நான் அசைக்க முடியாது. இந்த நம்பிக்கை யாரு இருக்கிறதோ அவங்க தான் வாழ்க்கையிலே அரிய பெரிய சாதனைகளை படைத்தவர்கள் இருப்பார்கள். நிறைய அண்ணன் தம்பி இருக்காங்க, சொந்தக்காரருக்காக என்னை காப்பாற்றுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமே, குதிரையின் பலனும் விருதான் போட்டிருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர் மனுஷன் நம்பின, உலகத்தை நம்பின, இவங்கெல்லாம் எனக்கு உதவி இல்லப்பா, எனக்கு உதவியும் ஒத்தாசையும் உமாலதான் உண்டாங்க, எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதம் நீங்க தான், என்னை பாதுகாப்பு நீங்க, வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குல ஜெயம் வராது, உங்களிடத்துல தான் ஜெயம் வரும். நீங்க கொஞ்சம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாருங்க. எபிரேயர் 13:6 படி, கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அதனால நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை, எத்தனை பேர் நம்ம எழுப்பட்டும், எத்தனை பேர் தீமையாய் பேசட்டும், எத்தனை பேர் விரோதிகளாக நிற்கட்டும், அவர்கள் எல்லார் நடுவிலே கர்த்தர் நம்ம உதவி செய்து நம் தலையை உயர்த்துவார். இந்த வேத வாக்கியத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.